கல்யாணம் ஆன நாள்ல இருந்து குடிச்சிட்டு அவளை சித்திரவதை தான் பண்ணியிருக்கான். புருஷன் குடிகாரனா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்களும் ரொம்ப டார்ச்சர், மாமியார் நாத்தனார் நிறைய அவளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மனசளவுல. அவளுக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுது, இல்லாத குழந்தைங்க தவிக்குதுங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு எங்க வீட்டு பொண்ணு இறந்துட்டதா சொல்றாங்க. புகார் கொடுத்து கதறிய உறவினர்கள். வெளிவந்த அதிர வைக்கும் உண்மை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி கிட்ட கொடமாண்டிப்பட்டிக்கு பக்கத்துல சாந்தம்பட்டி அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க தான் வேலாயுதம். பெங்களூர்ல மரமேறும் தொழில் செஞ்சுட்டு இருந்த இவங்க இரண்டாவதா 6 வருஷத்துக்கு முன்னாடி சுதாராணி அப்படின்றவங்க தான் அவங்க குடும்பத்தினர் திருமணம் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. சுதாராணியோட உறவினர்களுக்கு அவங்க உயிரிழந்துட்டதா செய்தி ஒன்று வந்திருந்திருக்கு. பொண்ணு அப்பாவியாச்சு, அடிக்கடி அவங்க வீட்டுல தகராறு நடக்குது, உயிரிழந்த செய்தி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட வரலன்னு பெண் வீட்டாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா சுதாராணியோட அண்ணன் சுதாகர் அவர்கள் வேலாயுதம் தான் தன்னுடைய தங்கச்சிய கொலை செய்ததா போலீசார் கிட்ட புகார் கொடுத்திருந்திருக்காங்க. சுதாராணி தானா உயிரிழக்கலங்கிறது தெரிய வந்திருந்திருக்கு. இதை தொடர்ந்து விசாரணையில இன்னும் அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்திருந்திருக்கு. ஏற்கனவே வேலுவுக்கும் சுதாராணிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருந்திருக்கான். கடந்த திங்கட்கிழமை சாயங்காலம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போச்சம்பள்ளி கிட்ட இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருந்திருக்காங்க. அப்பதான் கணவன் மனைவிக்கு இடையில மறுபடியும் தகராறு எழுந்திருந்திருக்கு. இதனால ஆத்திரம் அடைந்த கணவன் மனைவிய சரமாரியா தாக்கியதா சொல்லப்படுது. மயங்கி விழுந்த சுதாராணிய அக்கம் பக்கத்துல இருந்தவங்க மீட்டு மாத்தூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருந்திருக்காங்க. ஆனா பரிசோதனையில மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து கணவனான வேலு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. குடும்ப தகராறுல 2வது மனைவிய கணவனே கொலை செய்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் அந்த பகுதியில ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இறந்து போனது என் நாத்தனார் பொண்ணுங்க, அம்முன்னு கூப்பிடுவாங்க. அவள் பேர் சுதாராணி. திப்பனூரில் பிறந்தா, மாதம்பதியில் கட்டி கொடுத்தாங்கங்க. அவன் ஒரு குடிகாரன்னு தெரியாது, நல்லவன் நினச்சி எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப டார்ச்சர், மாமியார் நாத்தனார் நிறைய அவளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மனசளவில். நேற்று என்ன நடந்ததுன்னே தெரியல, இறந்துட்டான்னு திடீர்னு எங்களுக்கு நியூஸ். அதுவும் அவள் இறந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கு எங்கள் ஊருக்காரங்களுக்கு. ஆனால் அவள் மேலே பழியை திருப்பி சொல்கிறாங்க. அது என்னன்னு அவளுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணுங்க. 2 சின்ன குழந்தைங்க அவளுக்கு. ஆனால் அவங்க எதையும் மறைக்கிறாங்க. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நியாயம் கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகணுமோ அதை நீங்கள் செய்யணுங்க. பாவங்க பரிதவிச்சு நிற்கிதுங்க அந்த குழந்தைங்க. என் பேர் துர்காதேவி. இறந்ததே எங்கள் நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோடைய தங்கச்சி. 3வது ஆளுங்க மூலியமாக தான் அவள் இறந்ததே எங்களுக்கு தெரியும். அவளுக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுது, 2 குழந்தைங்க இருக்குது. அவள் அவங்க ஹஸ்பண்ட் மருந்து குச்சி இறந்துட்டான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான். ஆனால் அவள் மருந்து குச்சி சாகலை. அவள் சாவல ஏதோ ஒன்று இருக்குது, மர்மம் இருக்குது. அது என்ன எதுன்னு எங்களுக்கு நீங்கள் தான் தெரிவிக்கணும். காவல்துறை அதிகாரியை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பொண்ணுக்கு நியாயம் வேணும். அவள் இறந்ததுக்கு அவன் கல்யாணம் ஆன நாள்லேருந்து குடிச்சிட்டு அவளை சித்திரவதை தான் பண்ணியிருக்கான். அவங்க அம்மா சொல்லி கொடுத்து இதே தான் பிரச்சனையாக நடந்துனுக்கோம். டெய்லியும் என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுவா, அண்ணி இப்படி பண்ணுறான் அண்ணி அப்படி நான் கேட்கட்டுமா? ஆனால் வேணாமா, கேட்காத நீ கேட்டினா திருப்பி என்னை அடிப்பா, திருப்பி என்னை கொடுமைப்படுத்துவான், வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லியே எங்கள் வாயெல்லாம் வாழையை அடிச்சுட்டான். இன்னைக்கு எங்கள் பொண்ணே போயிடுச்சு. இதுக்கு ஒரு நியாயம் வேணும்.